இன்னைக்கு லஞ்சு ரொம்ப சிம்பிளானது, சேம் டைம் டேஸ்டியானது கூட. புளியோதரையும், கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட புளிக்கூட்டு, அதுக்கப்புறம் அவிச்ச முட்டை. சின்ன வயசுலலாம் புளிசோறுன்னு சொன்னாலே அரண்டடிச்சு ஓடிடுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே நல்லா புளிசோறு பண்ண தெரியாது. நான் எப்போ யூடியூப் பார்த்து புளிசோறு பண்ண ஆரம்பிச்சேனோ அப்போருந்து புளியோதரை வந்து என்னோட ஃபேவரட் டிஷ்ஷாக மாறிடுச்சு. மதுரையிலேருந்து தங்கச்சிலாம் வந்தால் கூட அக்கா எனக்கு புளிக்கரைசல் பண்ணி தெரியான்னு கேட்டு வாங்கிட்டு போவான். அந்தளவுக்கு நல்லா பண்ணுவேன். ரெசிபி வேணும்னா கேளுங்க, அப்லோட் பண்ணுறேன். மேரேஜுக்கு முன்னாடிலாம் எதுவுமே சமைக்க தெரியாது. ஆனால் வீட்டு வேலையெல்லாம் எல்லாமே செய்வேன். துணி துவைக்கிறது, வீடை க்ளீன் பண்ணுறது, எல்லா வேலையுமே செய்வேன். ஆனால் இந்த சமையல் மட்டும் எனக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல, நானும் கற்றுக்கல. அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ரியா அப்பாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே நான் சமையல் கற்றுக்கிட்டேன், யூடியூப் பார்த்து தான். நான் வந்து யூடியூப் பார்த்து பண்ணாலுமே அவங்க சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ண மாட்டேன். என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வச்சு தான் நான் செய்வேன். அவங்க சொல்கிறாங்களே அப்படிங்கிறதுக்காக கடைக்கு போய் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து செய்யணும் அப்படிலாம் நினைக்க மாட்டேன். என்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சுருவேன்.